ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான எக் கிரேவி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் ஆயில் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4 எக்கு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எக்கெல்லாம் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதோடய தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்லிட்டாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்லிட்ஸ் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அது கூட பாயில் பண்ணி வச்சுருக்கிற எக்கை ஆட் பண்ணி அதையும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கூட அது நல்லா கோட்டாகி வரணும், அந்தளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எக் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டில் எல்லா ஸ்பைஸ் பவுடரும் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர் பவுடர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வதக்கின விழுது கூட நம்ம பச்சை மிளகா ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பவுடர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஆனியன் கூட. இப்போ வந்து ட்ரை மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும், தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளி பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வந்து பாயில் ஆகி வரட்டும். இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி பாயில் பண்ண விடலாம் இந்த மசாலாவை. இந்த பாயிலான மசாலா கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எக்கு அண்ட் கொரியண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். இந்த மசாலா கூட இந்த எக் வந்து நல்லா வெந்து வரணும். அந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட எக் கறி நல்லா தேவையான கன்சிஸ்டன்சியோட திக்காக ரெடி ஆகிருக்கு. இதை ஒரு சர்விங் பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த சிம்பிள் எக் கறி பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசா, இட்லி கூட நம்ம இதை சர்வ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதே சமயம் இது ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். குயிக்காக ஒரு லஞ்சுக்கு கூட நம்ம இது பேக் பண்ணி கொடுக்கலாம். இந்த கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிம்பிள் எக் கறிக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.